All வெல்கம் டு டே 32 ஆஃப் ஷேரிங் மை மைண்ட் வாய்ஸ் while studying. இப்போ நம்ம ஆடிட்டில் 5th சாப்டரில் ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் கேப்ஷன்ஸ்லேருந்து படிக்க போகிறோம். ஓகேவா? இதில் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா கம்பெனியுமே கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுலேருந்து தான் அதோட லைஃப் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனியை தவிர மற்ற எந்த கம்பெனியாக இருந்தாலும் அது ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. அது ஒரு அப்ரிட்ஜ்டு ஃபார்மில் இருக்கும், இல்லைனா ப்ராஸ்பெக்டஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்துட்டு தான் ஷேர் கேபிட்டலை அலாட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இந்த அலாட்மெண்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மினிமம் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் அலாட்மெண்ட் போவோம். அப்புறம் அந்த அமௌண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எந்த மாதிரியான ப்ராஜெக்டில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் தான் அதை அட்வான்ஸ்டாக டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் எவ்வளோ லிமிட் வரைக்கும் ஒரு சில எக்ஸ்பென்சஸை பண்ணலாம் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறதும் அதுக்கு ஷேர்ஸை அலாட் பண்ணுறதும் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் ரிலேட்டடாக இது 2 இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆடிட்டர். ஓகேவா? அவர் வெரிஃபை பண்ணணுமா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டியும் அவங்க ஒத்துக்கிட்ட கான்ட்ராக்டை அந்த டைமுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆடிட்டர் அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அமௌண்ட் கொடுக்கணும். கம்பெனி அதுக்கு அலாட் பண்ணணும். அப்புறம் அண்டர் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேவா? இந்த பாருங்கள், அண்டர் ரைட்டிங் கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்களும் கரெக்டாக அவங்களோட பார்ட் ஆஃப் கான்ட்ராக்டை அலாட்டட் டைமுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ தான் அவங்க மெயின் பிக்சருக்குள்ளேயே வராங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டிங் டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஷேர் கேபிட்டல் சம்மந்தமாக ஆடிட்டர் என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படிங்கிறத சைட் பை சைட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டு எஸ்டாப்ளிஷ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆஸ் அட் த பீரியட் எண்ட். ஓகேவா? அந்த பீரியட் எண்ட் ஆகிறப்ப உண்மையாலுமே அந்த ஷேர் கேபிட்டல் அங்கே இருக்குப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் ஈக்விட்டி பேலன்சஸ் தட் வேர் சப்போஸ் டு பி ரெக்கார்டட் ஹேவ் பீன் ரெகக்னைஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்தெந்த ஈக்விட்டி பேலன்ஸ்லாம் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு அசஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் ஈக்விட்டி பேலன்ஸ் எல்லாமே கரெக்டான வேல்யூவேஷனில் தான் இருக்குது, வேல்யூடு ப்ராப்பர்லி. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ், கம்ப்ளீட்னஸ், வேல்யூவேஷன் இந்த 3 அசர்ஷனையும் செக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பீரியட் எண்ட் ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஆத்தரைஸ்டு தனியாக, இஷ்யூட் தனியாக, பெய்டப் தனியாக. போன வருஷம் பீரியட் எண்டு ஷேர் கேபிட்டலோட டேலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம கிட்டத்தட்ட ரெக்கன்சைல் பண்ணுற மாதிரி, முன்ன 10 இருந்துச்சு, இப்போ 9 இருக்குது, ஒரு இது எங்கேயோ விற்றுருக்கு அப்படின்ற மாதிரி ரெக்கன்சைல் பண்ணி போன வருஷம் எண்டு இந்த வருஷம் எண்டத்தையும் கம்பேர் பண்ணி டேலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட? கம்பெனி செக்ரட்டரி கிட்ட. அந்த கம்பெனியோட கம்பெனி செக்ரட்டரி இருப்பார்ல, அவர்கிட்ட போய் எந்த விதமான சேஞ்சஸும் எங்கள் கம்பெனியோட என்டிட்டியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் நடக்கவில்லை அப்படின்னு எழுதி அவரை கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பீரியட் டு பீரியட் கம்பேர் பண்ணணும். அப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரை அதை எழுதி வாங்கிக்கணும். இன்கேஸ் தேர் இஸ் எனி சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த பெய்டப் கேபிட்டல் அவங்களோட ஆத்தரைஸ்டு கேபிட்டலோட லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எம்ஓஏ இருக்குது தெரியுமா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு ஒன்று படிச்சிருப்போம், நம்ம லா படிக்கிறப்ப இது வந்திருக்கும். அந்த லிமிட்குள்ளே தான் நம்மளோட ரைஸ் பண்ண பீரியட் அண்ட் பெய்டப் கேபிட்டல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம ரெசல்யூஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸில்.
ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லேயும் நம்ம வந்துட்டு இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலோட இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு மீட்டிங் வச்சு ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. அதோட சர்டிஃபைடு காப்பீஸை அப்டைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ரெக்வயர்டு ஆர் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்போ வந்துட்டு ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட சர்டிஃபைஸ் காப்பீஸ் பார்க்கணும். இது தேவைப்படலை அப்படின்னா பெய்டப் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு அந்த மீட்டிங்ஸில் அவங்க வந்துட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு, அந்த சர்டிஃபைட் காப்பீஸை வாங்கி பார்க்கணும். எப்போ இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலோட இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா ஆல்ரெடி ஆத்தரைஸ்டு கேபிட்டலை விட நம்ம பெய்டப் ஷேர் கேபிட்டல் இப்போ புதுசாக வருது அதிகமாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த பெய்டப் ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இன் தட் கேஸ் ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபைட் காப்பீஸ் வாங்கி பார்க்கணும். அண்ட் தென் பெய்டப் ஷேர் கேபிட்டல் பார்க்கணும். எப்போ வந்துட்டு இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் தேவைப்படாது அப்படின்னா ஆல்ரெடி லிமிட் அதிகமாக தான் இருக்குது, அதை விட கம்மியாக தான் பெய்டப் ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது தேவைப்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரைஸ்டு வந்துட்டு ஒரு 10 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 5 lakhs வச்சுருக்கோம் பெய்டப் ஷேர் கேபிட்டல். ஓகேவா, இது ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இது பெய்டப் கேபிட்டல். இப்போது இங்கேருந்து நம்ம இன்னும் 6 lakh இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போது நம்ம என்ன செக் பண்ணணும், ஆத்தரைஸ்டு கேபிட்டலை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா. பிகாஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா அப்புறமா 11 lakh வந்துடும், விச் இஸ் பியாண்ட் அவர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் லிமிட். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டை வந்துட்டு 11ஆக மாற்றிட்டு அப்புறமா பண்ணணும். இப்போ இன்கேஸ் இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு 6 lakhsலாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2 lakhs தான் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது, 7 lakhs வருது. 7 வந்துட்டு 10 lakhsக்குள்ளே தானே இருக்குது. ஸோ அந்த டைமில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நம்ம செக் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் அந்த இன்ட்ரிகேசி. ஓ, இது புல்லட் பாயிண்ட்டா, நான் இதையும் அழைக்க பார்த்துட்ருக்கேன். ஓகே, அடுத்து வந்துட்டு ஓகே, அவங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணோன்னா அதுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, கம்ப்ளை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, எது சம்மந்தமாக அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் ரிலேட்டடாக, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக, மினிமம் அப்ளிகேஷன் மணி டு பி கலெக்டட் ரிலேட்டடாக, மெயின்டெனன்ஸ் ஆஃப் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டடாக, பேமெண்ட் ஆஃப் அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆஸ் பர் செக்ஷன் 40 ரிலேட்டடாக, இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்கன்றாங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மேடாக இருந்துச்சுன்னா. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு எந்த ஒரு ஷேரும் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்களா. அக்கார்டிங் டு செக்ஷன் 53 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எந்த ஷேரையும் நம்ம டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகேவா, எக்ஸப்ட்டு ஸ்வெட் ஈக்விட்டி ஷேருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் அதுக்கு. அதை தவிர மற்ற எதையும் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்களான்றதை பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஷேர்ஸை கேஷுக்கோ இல்லை கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷுக்கோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு கேஷ் கொடுக்க மாட்டோம், லைக் கேஷுக்கு ஷேர் கொடுக்க மாட்டோம். பட் அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட்டுக்கு பதிலாக இந்தாங்க என் கம்பெனியில் 4 ஷேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். புரியுதா, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் செபி கைட்லைன்ஸை கம்ப்ளை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அப்டைன் அண்ட் வெரிஃபை காப்பீஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஃபைல்டு வித் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா, எம்சிஏலாம் அவங்க ஒரு சில ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட காப்பீஸை அப்டைன் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஃபார்ம் SH7. ஓகேவா, அது வந்து நோட்டீஸ் டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் எனி ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஃபார்ம் PAS3 அது எதுக்கு அப்படின்னா அலாட்மெண்ட் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு ஃபைல் பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, SH7 வந்துட்டு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பண்ணணும், அதை ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டலுக்காக பண்ணுவாங்க. PAS3 அப்படிங்கிறது வந்துட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு தான் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் வந்துட்டு அதில் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு RBIக்கு ஃபார்ம் ஃபைல் பண்ணுவாங்க, அது என்னென்னா FCGPRன்னு சொல்லுவாங்க.
அது வந்துட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, நான் ரெசிடென்ட் வந்து அந்த பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் அலாங் வித் இஷ்யூ ப்ரைஸ், எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் தேர் வாஸ் இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல் வெரிஃபை வெதர் த கம்பெனி ஹேஸ் அக்யூரேட்லி கேல்குலேட்டட் த ரெக்வயர்டு ஃபீ அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி பேயபிள் டு எம்சிஏ. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஷேர் கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்சிஏக்கு ஒரு சில பர்டிகுலர் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீஸு ஸ்டாம்ப் டியூட்டிலாம். அதை அவங்க கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கட்டியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது பொதுவாக ஷேர் கேபிட்டலில் செக் பண்ணுறதுக்கான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த 3, 6, 9, 10 ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அந்த 10 பாயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணணும். இப்போது நம்ம வந்து இவங்க நிவேதா சங்கர் மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு நோட்ஸை வச்சு இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறோம். எங்கே அவங்க நோட்ஸை காணோம்? இங்கே இருக்குது, சாரி. இப்போ வந்து அவங்க அந்த ஆடிட் ப்ரொசீஜரை வந்துட்டு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக எழுதியிருக்காங்க. ஸோ தட் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி இப்போவே ஒரு மெமரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பீரியட் எண்டு கேபிட்டலை வந்துட்டு டேலி பண்ணணுன்னு சொன்னாங்க. தனித்தனியாக ஆத்தரைஸ்டு தனியாக, இஷ்யூட் தனியாக, பெய்டப் தனியாக. ஓகேவா? அதை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. டேலி பீரியட் எண்ட் ஷேர் கேபிட்டல் பேலன்ஸ், ஆத்தரைஸ்டு தனியாக, இஷ்யூட் தனியாக, பெய்டப் தனியாக. ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சா இங்கேயும்? அடுத்தது செகண்ட் பாயிண்ட். அங்கே சேஞ்ச் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். யார்கிட்ட? கம்பெனி செக்ரட்டரிட்ட வாங்கணும். என்னன்னு சொல்லி வாங்கணும்? என் கம்பெனியில் இந்த வருஷம் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது இந்த டெல்டா. ஓகேவா? அது வந்துட்டு சேஞ்சு, அதுக்கு முன்னாடி கிராஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நோ சேஞ்ச் இன் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கம்பெனி செக்ரட்டரி. செகண்ட் பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? இன் கேஸ் தேர் இஸ் எனி சேஞ்ச், verify whether the paid up capital as at the period end is within the limit of authorized capital. Authorized capital should be verified by examining MOA. ஓகேவா? சேஞ்ச் இல்லை அப்படின்னா இது, சேஞ்ச் இருக்குது அப்படின்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டலோட லிமிட்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இங்கே MOAன்னு வேணால் ஒரு வார்த்தை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம எழுதுகிறப்ப அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? MOAவில் தான் செக் பண்ணணும் ஆத்தரைஸ்டு கேபிட்டலை. அடுத்தது சர்டிஃபைடு காப்பீஸை அப்டெயின் பண்ணி நம்ம வந்துட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். எது சம்மந்தமாக? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல். தேவைப்பட்டால் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆல்சோ, இஃப் நாட் ஜஸ்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? இங்கே சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் ரெசல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போதும், அதுலேயே நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்தது ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் கம்ப்ளை பண்ணியிருக்கோமா வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டர்ன் ஆன் ஆஃப் அலாட்மெண்ட், மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். இது என்ன சிஆர்னா? டு பி கலெக்டடா? ஓ, சப்ஸ்கிரிப்ஷன் தான் அது. ஓகே. மினிமம் அப்ளிகேஷன் மணி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட், அண்டர் ரைட்டிங் கமிஷன். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் வந்துட்டு நோ ஷேர்ஸ் இஷ்யூட் அண்டர் டிஸ்கவுண்ட் அட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட்டுக்கு எந்த ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணிடக்கூடாது. இது செக்ஷன் 53. ஓகே. அடுத்தது ஷேர்ஸை வந்துட்டு கேஷ்கோ அதர் தென் கேஷ்கோ கொடுத்துருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். அடுத்தது செபி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அடுத்தது எம்சிஏட்ட ஃபைல் பண்ண ஃபார்ம் SH7, ஃபார்ம் PAS3லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அப்புறம் ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு ஃபார்ம் FCGPR பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அது என்ன FD1 எனக்கு புரியலையே. வேர் ஆர் யூ? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI இருந்தால் அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பை நான் ரெசிடெண்ட், வெரிஃபை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் வித் அண்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அதில் எந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, அதோட இஷ்யூ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஃபீஸை கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்கோமா, ஸ்டாம்ப் டியூட்டி வந்துட்டு கரெக்டாக கட்டியிருக்கோமா எம்சிஏக்கு அப்படிங்கிறது இங்கே 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா?
இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இதை எக்ஸாமில் நம்ம படித்தோன்னா நமக்கு ரீகால் ஆகணும். திருப்பி படித்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆடிட் ப்ரொசீஜர்ஸையும் நம்ம இந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஓகேவா? அடுத்தது இஷ்யூட் அட் ப்ரீமியம். ஷேர்ஸை வந்துட்டு நம்ம ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இன்கேஸ் அ கம்பெனி ஹேஸ் இஷ்யூட் ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம், தட் இஸ் அட் அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் த நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ். அதாவது நாமினல் வேல்யூவை விட அதிகமான ஒரு வேல்யூவில் இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் இஷ்யூட் அட் அ ப்ரீமியம். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுச்சு அப்படின்னா, கேஷ்கோ அதர்வைஸ்கோ பண்ணுது அப்படின்னா செக்ஷன் 52 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? கம்பெனி ஷேல் ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஆஸ் ப்ரீமியம் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணமோ அவ்வளோ அமௌண்ட்டையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு தனி அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனோ கண்டிஷன்ஸோ கிடையாது. நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கும் ஓகே, வாங்குறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஓகே அப்படின்னா ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் relating to reduction of share capital of a company shall apply as if the securities premium account were the paid up share capital of the company. ஓகே இப்போ வந்துட்டு இந்த ஆக்ட் அப்படிங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட். ஓகேவா? கம்பெனிஸ் ஆக்டில் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேவா? லைக் ஒரு ஏரியா ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது வந்து அப்ளை ஆகுமா? ஓகேவா? என்னத்துக்கு அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்துட்டு பெய்டப் ஷேர் கேபிட்டல் மாதிரி கன்சிடர் பண்ணி அதை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது உள்ளே இருக்க நியூயான்சஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, லா படித்து கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்துட்டு பெய்டப் ஷேர் கேபிட்டல் மாதிரி கன்சிடர் பண்ணப்படும் இன் கேஸ் ஆஃப், எப்போ இதை இப்போ வந்து பண்ணுவாங்கன்றது தெரியல. ஓகேவா? ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் ரிலேட்டிங் டு ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் கம்பெனி ஷால் அப்ளை. ஓகே, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு தனியாக எதுவும் கிடையாது. அது வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற ப்ரொவிஷன் தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் இஃப் இட் இஸ் அ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக தான் இருக்குது, பட் அது வந்து லா அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ஸோ இது எப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டே போயிடலாமா? கம்பெனி ஷால் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரீமியம் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இங்கே பார்க்கல, இங்கே பார்த்தோம். ஓகேவா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டோமா? அதுக்கு ஸ்டேட் த பர்பஸ். ஓகேவா? அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ப்ரீமியம்க்கு கொடுக்கறதுக்கு. ஓகேவா? தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஷேர் ப்ரீமியம். இது வரைக்கும் பாயிண்ட்டாக எழுதுனவங்க இப்போ ஏபிசின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? Application of security premium account. The securities premium account may be applied by a company for the following purposes. இப்போது அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பர்பஸ் இருக்குது. அதை தான் அவங்க ஏபிசின்னு ஆரம்பிக்கிறாங்களாட்டுக்கு. இஷ்யூ ஆஃப் அன்இஷ்யூட் ஷேர்ஸ் டு மெம்பர்ஸ் ஆஸ் ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர். ஓகேவா? அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரீமியமாக வாங்கின அமௌண்ட்டெல்லாம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்குள்ளே போடணும்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி இருக்காங்கல்ல, மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனினா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அர்த்தம். ஓகேவா? அவங்களுக்கு புதுசாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலான்னு சொல்கிறாங்க. அன்இஷ்யூட் அப்படின்னா இது வரைக்கும் கொடுக்கப்படாத ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் 4 வச்சுருக்கீங்க, 4 இருந்தால் ஒரு ஷேர் ஃப்ரீ. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா we can use the securities premium account in that purpose. ஓகேவா? அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எங்கே பி இங்கே வேறையாக இருக்குது.
ஏ ஓகே. பி பைபேக் எங்கே இருக்குது? For the purchase of its own shares or other securities under section 68 buyback. ஓகேவா? செகண்ட் திங் இஸ் buyback. ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அது இங்கே இருக்குது. இன் ரைட்டிங் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ இல்லை ஒரு டிபெஞ்சரோ ரிடம்ஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் எடுத்து அந்த ப்ரீமியம் பார்ட்டை பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுறோம் இல்லை டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நடக்கும், ஒரு சில கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மேபி டிஸ்கவுண்ட் கூட அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்கு இல்லை கமிஷன் பே பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை 5 விதமாக யூஸ் பண்ணலாம். அது எந்த விதமாக அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? அது இங்கே ஏபிசிடின்னு இருக்குது. அடுத்தது இதில் ஆடிட்டர் என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? ஒரு ப்ரெஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்துட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, ஆஸ் பர் செக்ஷன் 133 எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இதுக்கு அப்ளிகபிளாக இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் பேயிங் அப் அன்இஷ்யூட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி டு பி இஷ்யூட் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி as fully paid bonus shares or in writing off the expenses commission paid discount allowed the issue of purchase of its own share. இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 பாயிண்ட் ரிலேட்டடாக ஆடிட்டர் என்ன வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா whether the premium received on shares if any has been transferred to a securities premium account. ஓகேவா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ப்ரீமியம் ரிசீவ்டு ட்ரான்ஸ்ஃபர்டு டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது வெதர் த அப்ளிகேஷன் ஆஃப் எனி அமௌண்ட் அவுட் ஆஃப் த செட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மென்ஷன்ட் அபவ். ஓகேவா? பர்பஸ் வந்து நம்ம சொன்ன 5 பர்பஸ்க்குள்ளே தான் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இங்கே 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒருவேளை செக்ஷன் 133 சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த 3க்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணுமா? அதை புரியலையே. ஓகே, பை த கம்பெனி நீங்கள் ஜென்ரலாக கொடுத்து 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் பெர்மிட்டட் டு அப்ளை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இந்த செக்ஷன் 133 வந்துட்டு ப்ரெஸ்கிரைப் பண்ண கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த 3க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த 2 கட்டாக இருக்குன்றதை மெமரி பண்ணணும். ஓகேவா? இது வந்துட்டு ஷேர் கேபிட்டல் சம்மந்தமாக இருக்குது, இதுவும் ஷேர் கேபிட்டல் சம்மந்தமாக இருக்குது, இது பைபேக் இதுவும் கிட்டத்தட்ட ஷேர் கேபிட்டல் சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ ஷேர் கேபிட்டல் சம்மந்தமாக இல்லாத 2 எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ஸு, ரிடம்ஷன் ஆஃப் இது. ஓகே, இது வந்துட்டு இது ரெண்டுமே இது வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு, இதுவும் கழிச்சு விட்றது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே கேஷ் வந்து வெளியே போகுது, கேஷ் ஃப்ளோ அவுட் ஃப்ளோவாக இருக்குது. இது எல்லாமே கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ கேஷ் இன்ஃப்ளோக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போனஸ் ஷேராக இருந்தால் கேஷ் இன்ஃப்ளோ கிடையாது. பட் ஓகே, ஷேர் அதிகமாகுது. வேறு என்ன? ப்ரீமியம் பேயபிள் ஆன் த ரிடம்ஷன் ஆஃப். ஆனால் இதில் ஷேர் கேபிட்டல்ன்ற வார்த்தை தான் வருதே தவிர மற்றபடி கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோலாம் கரெக்டான ஆன்சர் கிடையாதாட்டுக்கு. பைபேக், போனஸ், ப்ரீமியம். சரி, பைபேக்கு போனஸு ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டிங் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதானேடா.
அதே தானே. போனஸ் ஷேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறதுல வர செலவுகளை இது பண்ணிக்கலாம். நம்மளோட ஷேரை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, பைபேக் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட லாஜிக் என்னன்றது எனக்கு புரியல, பட் ஸ்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தது இப்போ வந்து நம்ம இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, இப்போ ஷேர் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போது ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணால் அதுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷேரை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூவே பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, அதான் இப்போ படிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அக்கார்டிங் டு செக்ஷன் 53 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட், a company shall not issue, புரியுதா, நாட் issue shares at a discount except in case of an issue of sweat equity shares. கரெக்டாக தான் ஞாபகம் வச்சுருக்கேன். given under section 54 of the companies act. ஓகேவா, 53 பண்ணவே பண்ணாதங்குது, 54 என்ன சொல்லுது, sweat equity sharesக்கு மட்டும் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, any share issued by a company at a discounted price will be void. ஸோ அது வந்து அது ஷேராகவே செல்லாது, தட் இஸ் வாய்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் இங்கே இருக்கா, செக்ஷன் 53 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். இஷ்யூவே பண்ணாதுன்னு சொல்லுது, இஷ்யூ பண்ணினா அது வாய்டுன்னு சொல்லுது. ஓகேவா, எக்ஸப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஷேர் இஷ்யூ டு கிரெடிட்டார்ஸா, அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட டெட்டை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணுறப்ப டிஸ்கவுண்ட்டில் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி எதுவுமே கொடுக்கலையே அவங்க. சரி, ஓகே, நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது 2A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ட் இன் சப்செக்ஷன் 1 and 2. 1 and 2 கண்டுக்காமல், ஆக்சுவலாக அந்த நாட் வித் ஸ்டாண்டிங் எனக்கு அடிக்கடி குழப்பம் கைஸ். நானும் மீனிங் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் மறந்து போயிடும். இன்ஸ்பைட் ஆஃப், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோடா, இன்ஸ்பைட் ஆஃப்டா. ஓகேவா, 1 and 2ல் என்ன தான் இப்படிலாம் சொல்லியிருந்தாலும், a company may issue shares at a discount to its creditors when its debt is converted into shares in pursuance of any statutory resolution, plan or debt restructuring scheme in accordance with any guidelines or directions or regulations specified by the Reserve Bank of India under the Reserve Bank of India Act 1934 or Banking Regulation Act 1949. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, 2Aல பெனால்ட்டிக்குள்ளே நம்ம இன்னும் போல், டெட்டு வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் எனி கம்பெனி ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன், such company and every officer who is in default shall be liable to a penalty which may extend to an amount equal to the amount raised through the issue of shares at a discount of or 5 lakh rupees whichever is less. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்களா. பெனால்ட்டி என்ன அப்படின்னா, கம்பெனி அண்ட் எவ்ரி ஆஃபீஸர் இன் டிஃபால்ட், அமௌண்ட் ரைஸ்டு பை சச் ஷேர் ஆர் 5 lakh whichever is less. ஓகேவா, அண்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்கா. அண்டு the company shall also be liable to refund all monies received with interest at the rate of 12%. Liable to refund all monies with the interest rate of 12% per annum. Okay. From the date of issue of such shares to the person who issued. Okay. ரைட்டு, இது வரைக்கும் ஓகே. பட் இதில் எனக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர். ஏன்னா இது நமக்கு தெரியும், அதனால் அவங்க எழுதாமல் விட்டுருப்பாங்க. நம்ம எழுதிக்கலாம், நமக்கு எக்ஸாம் அல்லது வந்து ரீகால் பண்ணுறதுக்கு தேவைப்படும். எனக்கு
ரைட்டிங் டூல். இந்த இடத்துல போய் என்ன பண்ணணும், செக்ஷன் 53 அட் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர், எக்ஸப்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர். ஓகேவா? ஆடிட்டர் இதில் என்னென்ன செக் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆடிட்டர்ஸ் நீட் டு செக் 3 பாயிண்ட். ஓகேவா? ஆடிட்டர் என்ன செக் பண்ண வேண்டும்? த மூவ்மெண்ட் இன் ஷேர் கேபிட்டல் டியூரிங் த இயர் அண்ட் வேர் எவர் தேர் இஸ் அன் இஷ்யூ. மூவ்மெண்ட் இன் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? மூவ்மெண்ட் இன் ஷேர் கேபிட்டல். அடுத்தது, he should verify that the company has not issued any of its share at a discount by reading the minutes of meetings of its directors and shareholders authorizing issue of the share capital and the issue of price, அந்த issue price. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் எந்த ஷேரையும் இஷ்யூ பண்ணல அப்படிங்கிறத ஆடிட்டர் மீட்டிங்கோட மினிட்ஸை படித்து என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரீடிங் மினிட்ஸுன்றது மட்டும் இருக்குது. பட் இது நமக்கு இப்படியே இருந்தால் ஞாபகம் வராது எனக்குலாம். ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாட் இன் வாட் டு சே, டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது, further auditor should also verify that whether the company has issued shares at a discount to its creditors when its debt is converted into shares in pursuance of any statutory resolution plan or debt restructuring plan in accordance with any guidelines or directions or regulations specified by the Reserve Bank of India under the Reserve Bank of India. ஆக்சுவலாக அதை நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இல்லையே, படித்த மாதிரி இருக்கே. நான் எங்கேயோ படித்தேன். இல்லை, எனக்கு தான் தேஜாவுவா தெரியல. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஷேர்ஸ் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா டூ கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர் என்ன வெரிஃபை பண்ணும்? டிஸ்கவுண்ட்டில் கிரெடிட்டார்ஸ்க்கு ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்டர் எனி ஸ்டாட்டுட்டரி ரெசல்யூஷன் பிளான் ஆர் டெட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம். அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித் எனி கைட்லைன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் ஆர் ரெகுலேஷன் ஸ்பெசிஃபைட் பை த ஆர்பிஐ வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்வெட் ஈக்விட்டி அது அடுத்த பாயிண்ட்டு. டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது, ஷேர் கேபிட்டலை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Issue of sweat equity shares. According to Section 54 of the Companies Act 2013, the employees may be compensated in the form of sweat equity shares. Okay. Sweat equity shares mean equity shares issued by the company to employees or directors at a discount or for consideration other than cash. Okay. Section 54 வந்து இதான் சொல்லுது. இஷ்யூவன்ஸ் அட் டிஸ்கவுண்ட் ஆர் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ், இவ்வளோ தான் அது சொல்லுது. ஓகேவா? இதில் ஆடிட்டர் என்னென்ன செக் பண்ணும் அப்படிங்கிறது தான் அடுத்து சொல்கிறாங்க. ஃபார் ப்ரொவைடிங் நோ ஹவ் ஆர் மேக்கிங் அவைலபிள் ரைட் இன் த நேச்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் வேல்யூ அடிஷன்ஸ் பை வாட் எவர் நேம் கால்டு. இந்த கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ்ன்னு இருக்குல்ல, அது வந்துட்டு எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஒரு நோ ஹவ் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவைலபிளாக வச்சுருந்துருக்கலாம். வேல்யூ அடிஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ எந்த பேரில் கூப்பிட்டாலும் அந்த எம்ப்ளாயீஸ் கொடுத்த நன்மைக்காக நம்ம பதிலுக்கு ஷேர்ஸ் கொடுக்கறது தான் இது. ஓகேவா? இதில் ஆடிட்டர் என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The issue is authorized by special resolution passed by the company. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேருக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பார்த்தே ஆகணும். ஓகேவா? அடுத்து, த ரெசல்யூஷன் ஸ்பெசிஃபைஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், கன்சிடரேஷன் இஃப் எனி,
and the classes or classes of directors or employees to whom such equity shares are to be issued. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இஷ்யூ பண்ணுறாங்கல்ல ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர், அந்த ரெசல்யூஷனுக்கு அதுக்கு ரெசல்யூஷன் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரெசல்யூஷனில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும், இன்கேஸ் கன்சிடரேஷன் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அது எவ்வளோன்றது இஷ்யூ பண்ணியிருக்கணும், அண்ட் எந்த கிளாஸஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இது பண்ணணும், கம்ப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது அப்படி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெசல்யூஷன் ஸ்பெசிஃபைஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும், சிஎம்பி அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், கிளாஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ட்ரிபிள் இ அப்படின்னா எம்ப்ளாயி. ஓகே, இது பார்த்துட்டோம். பார்ட் சி வந்துட்டு ஒமிட்டட், அவங்களும் ஒமிட்டட்னு கொடுத்துட்டாங்க. டி வந்துட்டு வேர் த என்டிட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஆர் லிஸ்டட் ஆன் அ ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், the sweat equity shares are issued in accordance with the regulations made by the Securities Exchange Board in this behalf. ஓகே, அண்ட் வந்துட்டு அது லிஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு வந்துட்டு இதுக்கு ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் அன்லிஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துட்டு ரூல்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதுபடி தான் அவங்க வந்துட்டு பண்ணணும். ஓகேவா? லிஸ்டட் இன் செபி ரைட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். சரி, இது வந்து அடுத்த பாயிண்ட் ஆட்டுக்கு. இஃப் லிஸ்டட் செபி, இஃப் நாட் லிஸ்டட் ஆஸ் மே பி ப்ரெஸ்கிரைப்ட். ஓகேவா? இதெல்லாம் அண்டர்ஸ்டுட், நம்மளே ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஸ் அப்ளிகபிள் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஷால் பி அப்ளிகபிள் டு த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் issued under this section, and the holders of such shares shall rank pari passu with other equity shareholders. ஓகேவா? அவங்க எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் தானே வாங்கின, நாங்களாம் சாதாரணமாக காசு கொடுத்து ஷேர் வாங்கினோம், உனக்கே எவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட்ஸாக இருந்தாலும், லிமிட்டேஷன்ஸாக இருந்தாலும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருந்தாலும், ப்ரொவிஷன்ஸாக இருந்தாலும் எல்லாமே ஈக்விட்டி ஷேரோட ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சேம் அஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். அவ்வளோதாங்க, இதில் தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர். அடுத்தது ரிடக்ஷன் இன் கேபிட்டல். ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல். ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், a company is required to keep its capital intact. கரெக்டா? At times, however, it may become necessary for the company to bring about a reduction in its capital. Correct. ஓகே, ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸஸ் பெய்டப் கேபிட்டல் வச்சுருப்போம். ஓகேவா? நம்ம தேவையை விட அதிகமான பெய்டப் கேபிட்டல் இருக்கும். பெய்டப் கேபிட்டல்னால் என்ன? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட பணம் ஷேருக்காக அவங்க கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி டைமில் நம்ம அதை வந்து கெயின்ஃபுல்லாக எம்ப்ளாய் பண்ண முடியல, அந்த அமௌண்ட்டு சும்மா தான் இருக்கும், ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு தேவையான அளவு ப்ராஃபிட் வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக டக்குன்னு கம்பெனி வந்துட்டு கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துடணும். ஓகேவா? அப்போ தான் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த கம்பெனியை வந்து ரீசனபிளி வெல் பொசிஷனில் நம்மளால் வச்சுருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கம்பெனி வந்துட்டு ஷேர் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ரிடக்ஷன் இன் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செக்ஷன் 66 தான் வந்துட்டு டீல் பண்ணுது, ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டலை. ஓகேவா? For verifying reduction of capital, the auditor needs to examine whether the company has followed the specific requirements as required by section 66. 66 சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமான்னு வந்துட்டு ஆடிட்டர் செக் பண்ணணும். ஓகேவா? The auditor shall undertake the following audit procedures. ஓகேவா? ரிடக்ஷனுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அக்குமுலேட்டட் பிஸ்னஸ் லாஸு, அசட்ஸ் ஆஃப் ரெடியூஸ்ட் ஆர் டவுட்ஃபுல் வேல்யூ. நம்ம இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டோம். அக்குமுலேட்டட் பிஸ்னஸ் லாஸ் இருக்குனாலும் ஷேர் கேபிட்டலில் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அசட்ஸ் ஆஃப் ரெடியூஸ்ட் ஆர் டவுட்ஃபுல் வேல்யூ லைக் அன்சோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரூவிங் பேட் ஆர் ஹேவிங் பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே, ப்ரூவிங் பேட்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்குமுலேட்டட் பிஸ்னஸ் லாஸஸ் நிறையா வந்துருச்சு, இல்லை அசட்ஸ் வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு, இல்லை டவுட்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆடிட்டர் என்னென்ன எக்ஸாமைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பார்க்கணும், ஏஓஏ எம்ஓஏ பார்க்கணும், அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்கணும். சரி, நம்ம பாயிண்ட்ஸே படிச்சிடலாம். ஆடிட்டர் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர் ஷால் அண்டர்டேக் த ஃபாலோயிங் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெரிஃபை தட் த மீட்டிங் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹெல்டு டு பாஸ் த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாஸ் ப்ராப்பர்லி கன்வீன்ட் அண்ட் தட் த ப்ரொப்போசல் வாஸ் சர்க்குலைஸ்ட் இன் அட்வான்ஸ் டு ஆல் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இந்த ப்ரொப்போசல் வந்துட்டு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொஞ்சம் முன்னாடியே சர்க்குலைஸ் ஆகப்படணும். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஆனால் அங்கே வந்து நம்ம ஏஓஏ எம்ஓஏன்னு போட்டிருக்கோம். ஸோ அது படித்தா இது ஞாபகம் வரணும். ஓகேவா, இங்கே ஏஓஏ எம்ஓஏன்னு படிக்கிறப்ப நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சாரி, அது செகண்ட் பாயிண்ட்டு. சாரி கைஸ், மை பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங் நவ். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வெரிஃபை தட் த மீட்டிங் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹெல்டு டு பாஸ் த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாஸ் ப்ராப்பர்லி கன்வீன்ட். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நடத்துறதுக்கு மீட்டிங் வச்சுருப்பாங்கல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அது ப்ராப்பராக நடந்துச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகேவா, அப்புறம் அந்த ப்ரொப்போசல் வந்துட்டு முன்கூட்டியே எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அட்வான்ஸ்டாகவே சர்க்குலைஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆத்தரைசஸ் ரெடியூக்ஷன் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா, இங்கே ஏஓஏ எம்ஓஏன்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஏஓஏ ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டலை ஆத்தரைஸ் பண்ணுதா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. கம்பெனி வந்துட்டு எந்த விதத்துலேயும் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அக்செப்டட் பை த கம்பெனி ஆர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் டெபாசிட்ஸ், டெபாசிட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அதை ரீபே பண்ணாமலோ இல்லை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமலோ இருந்துச்சு அப்படின்னா அதால் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபோர்த் பாயிண்ட், எக்ஸமைன் த ஆர்டர் ஆஃப் த ட்ரிபியூனல் கன்ஃபர்மிங் த ரிடக்ஷன் and verify that a copy of the order and the minutes have been registered and filed with the registrar of companies. ஓகே, ட்ரிபியூனல்னால் என்ன? ஆர்டர் ஆஃப் ட்ரிபியூனல் இருக்கான்னு பார்க்கணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு எக்ஸாமின் த ஆர்டர் ஆஃப் ட்ரிபியூனல் கன்ஃபார்மிங் த ரிடக்ஷன், வெரிஃபை தட் a copy of order and the minutes have been registered and filed with the registrar of companies. ஓகேவா, ட்ரிபியூனலோட ஆர்டர் காப்பி இருக்கணும், அப்புறம் வந்துட்டு அதை ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸோட நம்ம வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். செக் த ரெஜிஸ்ட்ரார் சர்டிஃபிகேட் ஆஸ் ரிகார்ட்ஸ் டு ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல். ரெஜிஸ்ட்ராரோட சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. vouch the accounting entries recorded to reduce the capital and to write down the assets by reference to the resolution of shareholders. ஃபஸ்ட்டு கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை வவுச் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் டு ரைட் டவுன் த அசெட்ஸ் பை ரெஃபரன்ஸ் டு த ரெசல்யூஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். நம்ம அசெட்ஸை ரைட் டவுன் பண்ணுவோம் இல்லையா, அசெட்ஸோட வேல்யூ குறைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸை வச்சோ இல்லை அதர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை வச்சோ வவுச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னும் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஷெட்யூல் 3 பார்ட் 1ஓட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெசன்டேஷன் சம்மந்தமாக. ஓகேவா, நம்ம வந்துட்டு ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்ட் 3 ஷெட்யூல் 3 பார்ட் 1ல் ஒரு சில ப்ரெசன்டேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம கம்ப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா, இது என்ன என்டிட்டிஸ்?
தெரியல என்ன என்டிட்டிஸ்னு. அக்கௌண்டிங் என்ட்ரிஸா, சாரி என்டிட்டிஸ்ன்னு படிச்சிட்டேன். அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு வவுச் பண்ணணும். ஓகேவா, அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வவுச் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூல் 3 பார்ட் 1லாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா. அடுத்தது ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ். கன்ஃபார்ம் வெதர் த ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் ஹேஸ் பீன் ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ்ட் இன் த பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, இப்போ நம்ம அசெட்ஸை ரீவேல்யூவேட் பண்ணுறோம்ல, ரெடியூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஏன் கோடு கொடுத்துருக்காங்க? 7க்கு அப்புறம் 8 அப்படியே தானே கண்டினியூ ஆகுது. ஏன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க? என்னாச்சு? சரி, அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து த வேர்ட்ஸ் அன்ரெடியூஸ்டு. ஓகேவா, த கம்பெனி மே ரெடியூஸ் த ஷேர் கேபிட்டல் பை ரிடக்ஷன் அன்பெய்டு கேபிட்டல் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் லாஸ்ட் கேபிட்டல் ஆர் பேயிங் ஆஃப் எக்ஸஸ் பெய்ட் ஆஃப் கேபிட்டல். 3 விதமாக சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்று ரிடக்ஷன் இன் அன்பெய்ட் கேபிட்டல். ஓகேவா, ஸோ இப்போ நான் 100 இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு 90க்கு தான் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுறது, இந்த 10 அப்படியே கேன்சல் பண்ணிடுறது, அது வந்து ரிடக்ஷன். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு பேயிங் ஆஃப் எக்ஸஸ் பெய்ட் அப் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 கேட்டிருக்கேன், அவன் 110 ரூபா கொடுத்துட்டான் அப்படின்னா 10 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றது. ஆர் கேன்சலேஷன் ஆஃப் லாஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரில. ஓகேவா, 3 விதம் சொல்கிறான், 2 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கேன்சலேஷன் ஆஃப் லாஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னு தெரில. வெரிஃபை த அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் இன் த மெம்பர்ஸ் அக்கௌண்ட்ஸ் in the register of members and confirm that either the paid up amount shown on the old share certificates has been altered and new certificates have been issued in lieu of the old and the old ones have been cancelled. இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதெல்லாம் அவங்க ஏன் இங்கே தரவே இல்லை? இதெல்லாம் தனியாக டிஸ்க்ளோசஸ். பட் இங்கே வந்துட்டு அண்டர் ரெடியூஸ்டே இன்னும் வரல, அதுக்குள்ளே அண்டர் ரெடியூஸ் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா, த கம்பெனி மே ரெடியூஸ் த கேபிட்டல் பை ரிடக்ஷன் இன் அன்பெய்டு கேபிட்டல். த கம்பெனி மே ரெடியூஸ் த கேபிட்டல் பை ரிடக்ஷன் இன் அன்பெய்டு கேபிட்டல். ஓகே, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கேயாவது இருக்கான்றதை நம்ம அப்போ பார்ப்போம். ஓகேவா. அடுத்தது கன்ஃபார்ம் தட் த வேர்ட்ஸ் அண்ட் அன்ரெடியூஸ்ட் if required by the order of tribunal have been added to the name of the company in the balance sheet. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் அண்டர் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். கம்பெனி வந்துட்டு ஷேர் ரிடக்ஷனுக்கு போச்சு அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, த வேர்ட்ஸ் அன்ரெடியூஸ்ட் அப்படிங்கிறத போட்டுக்கணும். செக் இஃப் த கம்பெனி ஹாவ் கம்பைல்டு வித் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இம்போஸ்ட் பை த ட்ரிபியூனல் while confirming reduction of share capital. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பை ட்ரிபியூனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். Verify that the memorandum of association of the company has been suitably altered. இதை தான் அவங்க ஏஓஏ எம்ஓஏன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்துட்டாங்க. இது 2 பாயிண்ட்டு. ஓகேவா, ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் இந்த பாயிண்ட்டையும் எங்கே கொடுத்துருப்பாங்களோ, அன்பெய்டு ரிடக்ஷன் இன் அன்பெய்டு கேபிட்டல், கேன்சலேஷன் ஆஃப் லாஸ்ட் கேபிட்டல், ரீபேயிங் ஆஃப் எக்ஸஸ் பெய்டு கேபிட்டல். இது எங்கேயாவது இருக்கா? தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், ஒரு பாயிண்ட் தானே. Exemption to buyback. According to section 66(6), nothing in this section shall apply to buyback on its own securities by the company under 68. ஓகே, இப்போது 66(6) என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செக்ஷனில் இருக்க எந்த ஒரு எதுவுமே வந்துட்டு 68க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. 68 என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபேக். ஓகேவா, ஸோ ஷேர் ரிடக்ஷன் வேறு, பைபேக் வேறு. ஓகேவா, if the company has made any buyback of securities, ensure compliance of specific requirements given under 68 of the Companies Act 2013. ஓகேவா, செக்ஷன் 68 படி நமக்கு வந்துட்டு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது பைபேக், அது நம்ம கம்ப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் செக்ஷன் டஸ் நாட் அப்ளை ஃபார் பைபேக் ஆஃப் ஓன் செக்யூரிட்டிஸ் அண்டர் செக்ஷன் 68. ஓகே,
ஓகே, இந்த ஜேகேஎல்எம்லாம் வந்துட்டு இந்த டிஸ்க்ளோஷர்ஸோட கண்டினியூட்டின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகுதா? ஓகே, ரெக்வயர்டு டிஸ்க்ளோஷர் ஃபார் ஈக்விட்டி ஹேவ் பீன் அப்ரோப்ரியேட்லி மேட். இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸை பார்க்குறோம். ஓகேவா? இது செப்பரேட்டாக சொல்லணும். ஷேர் கேபிட்டலோட டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Schedule 3 Part 1ல் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டலை பற்றி சொல்கிறாங்க. ஃபார் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டு பி ட்ரீட்டட் செப்பரேட்லி. ஓகே, ஈக்விட்டி ஷேருக்கு மட்டும்தான் இது வந்துட்டு அப்ளிகபிள். ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஷேர்ஸை எவ்வளோ ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பரையும் அமௌண்ட்டையும் இங்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் டிஸ்க்ளோஷருக்கு என்ன கொடுக்கணும்? நம்மளோட ஆத்தரைஸ்டு ஷேரோட நம்பர் அண்ட் அமௌண்ட். ஓகேவா? அப்புறம் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு. ஓகேவா? என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணோம், எவ்வளோ ஷேர்ஸ் அது சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்டு, எவ்வளோ ஷேர்ஸ் அது சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு. ஓகேவா? 3 லிஸ்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட், சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்டு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் நாட் ஃபுல்லி பெய்டு. ஓகேவா? இது தெரியணும். அடுத்தது பார் வேல்யூ பர் ஷேர். ஓகேவா? நாமினல் வேல்யூ பர் ஷேர். அடுத்தது ரெக்கன்சிலேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட். ஓகேவா? ரெக்கன்சிலேஷனில் இது வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது ரைட்ஸு, ப்ரிஃபரன்ஸு அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட்டாச் டு ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ளூடிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? ரைட்ஸு, ப்ரிஃபரன்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? இன்க்ளூடிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். Shares in respect of each class in the company held by its holding company or its ultimate holding company, including shares held by or by subsidiary or associates of the holding company or the ultimate holding company in aggregate. சரிடா, என்னன்னு சொல்கிறீங்க? அதை வச்சு நான் என்ன பண்ணணும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் கிளாஸ் ஹெல்டு பை ஹோல்டிங் ஆர் அல்டிமேட் ஹோல்டிங். சரி, அதை என்ன பண்ணணும் அந்த ஷேர்ஸை? இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? நான் யார்? ஓகே, டிஸ்க்ளோசர் படிச்சுட்டு இருக்கோம். சாரி கைஸ், நான் அப்படியே நோட் ஆகிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் கிளாஸ் இன் கம்பெனி ஹெல்டு. ஓகேவா? நம்ம கம்பெனி எந்த மாதிரியான கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ வச்சுருக்கு, அல்டிமேட் ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்றத சொல்லணும். இன்க்ளூடிங் ஷேர்ஸ் ஹெல்டு பை ஆர் பை சப்சிடரிஸ் பை, இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஈச் கிளாஸ் ஹெல்டு அல்டிமேட் ஹோல்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போயிட்டாங்க. ஸோ பை ஆர் பை சப்சிடரிஸ் ஆர் அசோசியேட்ஸ் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனி ஆர் த அல்டிமேட் ஹோல்டிங் கம்பெனி இன் அக்ரிகேட். ஓகேவா? நம்மளோட ஹோல்டிங் கம்பெனி நம்ம ஷேர்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஷேர்ஸ் இந்த கம்பெனி ஹெல்டு பை ஈச் ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் மோர் தென் 5% ஷேர் ஸ்பெசிஃபைங் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு. இப்போ 100 ஷேர் இருக்குது அப்படின்னா அதில் யாரெல்லாம் 5 ஷேருக்கு மேலே வச்சுருக்காங்களோ அவங்க பேர்லாம் தனியாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 5%க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஷேர்ஸ் ரிசர்வ்டு ஃபார் இஷ்யூ அண்டர் ஆப்ஷன்ஸ் and contracts commitments for the sale of shares and disinvestment including the terms and amounts. ஓகேவா? எதெல்லாம் வந்து நம்ம இந்த முறையில் வந்துட்டு பண்ண போகிறோமோ அதோட டேர்ம்ஸையும் அமௌண்ட்ஸையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? issued under options or contracts commitments of the sale of shares and disclosure of investment including terms and conditions. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இஷ்யூ பண்ணணும், அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணணும்.
அடுத்தது 5 இயர். ஃபார் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இமீடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஸ் விட் இஸ் த பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட். கடைசி 5 வருஷத்துக்கு ஒரு 3 விஷயம் சொல்லணும். அக்ரிகேட் நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் ஆஸ் ஃபுல்லி பெய்ட் அப் பர்சூவன்ட் டு த கான்ட்ராக்ட்ஸ் வித்தவுட் பேமெண்ட் பீயிங் ரிசீவ்ட் இன் கேஷ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு நம்பர் ஆஃப் கிளாஸ் அக்ரிகேட் நம்பர் இது அண்டாட்டுக்கு ஓகேவா. அக்ரிகேட் நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஓகேவா allotted as fully paid up pursuant to contracts without payment being received in cash. கேஷாக வாங்காமல் ஏதாவது கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஷேர்ஸ் அலாட் பண்ணி கொடுத்துருக்கோன்னா அது என்ன கிளாஸு, அக்ரிகேட் நம்பர் எத்தனை ஓகேவா. போனஸ் ஷேர்ஸ் ஓகேவா. போனஸ் ஷேர்ஸாக ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அக்ரிகேட் நம்பர் என்ன, கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படின்றத 5 வருஷத்துக்கு கொடுக்கணும். கடைசி 5 வருஷத்துக்கு இதெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கோன்ட்டு ஓகேவா. அக்ரிகேட் நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் பாட் பேக், இது வந்துட்டு பைபேக். ஸோ 3 விஷயம் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். என்னென்ன அப்படின்னா கேஷுக்கு இல்லாமல் வேறு ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு நம்ம ஷேர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை ஒரு 5 வருஷத்துக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பைபேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ஒரு 5 வருஷத்துக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். போனஸ் ஷேர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா. அடுத்தது ஜே, terms of any securities convertible into equity preference share issued along with the earliest date of conversion in descending order starting from the furthest such date. என்னடா இது, நம்ம வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஈக்விட்டி ஷேராவோ ப்ரிஃபரன்ஸ் ஷேராவோ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட டேர்மை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேர்ம்ஸ்னால் என்ன, எத்தனை வருஷத்தில் அது வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். வித் த ஏர்லியஸ்ட் டேட் ஆஃப் கன்வர்ஷன் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்தஸ்ட் சச் டேட் ஓகேவா. ரொம்ப தூரம் இருக்க டேட்லேருந்து ஆரம்பித்து ஏர்லியஸ்ட்டாக இருக்க டேட் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஏன் இந்த ஆர்டர்ன்றது தான் எனக்கு புரியல. கால்ஸ் அன்பெய்டு ஷோயிங் அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் கால்ஸ் அன்பெய்டு பை டைரக்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ். கால்ஸ் அன்பெய்டு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா. ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அமௌண்ட் ஒரிஜினலி பெய்டு அப் ஓகேவா. அது நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே படிச்சிருப்போம், இதெல்லாம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. கம்பெனி ஷால் டிஸ்க்ளோஸ் ஷேர் ஹோல்டிங் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் ஆஸ் பிலோ. ப்ரொமோட்டர்ஸை வந்து இந்த டேபிளில் அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு இது பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. எம்னு போட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆர் ப்ரொமோட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹியர் மீன்ஸ் ப்ரொமோட்டர் ஆஸ் டிஃபைன்ட் இன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. டீட்டெயில்ஸ் ஷால் பி கிவன் செப்பரேட்லி ஃபார் ஈச் கிளாஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். இந்த 2 ஸ்டார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஷேர்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஷால் பி கிவன் செப்பரேட்லி ஃபார் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே. தேர்ட் ஒன் எங்கே இருக்குது, சேஞ்ச் டியூரிங் த இயர். Percentage change shall be computed with respect to the number at the beginning of the year or if issued during the year for the first time then with the respect of the date of issued. Okay, அது வந்து percentage change எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். Where in respect of an issue of security is made by for a specific purpose the whole or part of the amount has not been used for the specific purpose at the balance sheet date, that shall be indicated by way of note how such unutilized amount have been used or invested. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஓகேவா. ப்ரொமோட்டர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் ஹெல்டு பை ப்ரொமோட்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர், பர்சன்டேஜ் சேஞ்ச் டியூரிங் த இயர், ப்ரொமோட்டர் நேமு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஷேர்ஸு ஓகேவா. இதெல்லாம் கொடுக்கணும். அவ்வளோதாங்க கைஸ். இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஷேரை பற்றின ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்னுமே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு இங்கே வந்துட்டு எதுவுமே இருக்க மாதிரி தெரில. அடிஷ்னல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் ஏதாவது ஷேர் கேபிட்டலை பற்றி இருக்கா, இல்லை. சரி ஓகே, நம்ம இதை மட்டும் புக்கிலே பார்த்துருவோம் ஓகேவா.
டு பி டிஸ்க்ளோஸ்ட் as அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன். ஓகேவா, நம்ம இங்கே பார்த்தது வந்துட்டு ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். ஓகேவா, ரெக்வயர்டு டிஸ்க்ளோஷர் ஃபார் ஈக்விட்டி ஹவ் பீன் அப்ராப்ரியேட்லி மேடு தான் வந்துட்டு இது ஆடிட் ப்ரொசீஜராக பார்த்தோம். இங்கே சொல்கிறது வந்துட்டு அடிஷ்னலாக என்னென்ன ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூட்டிலைசேஷன் ஆஃப் borrowed funds அண்ட் ஷேர் ப்ரீமியம். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் borrowed funds அண்ட் ஷேர் ப்ரீமியம். இப்போ வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா எய்தர் அட்வான்ஸ் பண்ணுது, இல்லைனா லோன் கொடுக்குது, இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுது. ஓகேவா, எதை borrowed ஃபண்டையோ ஷேர் ப்ரீமியமோ இல்லை எனி அதர் சோர்சஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸையோ கொடுக்குது. ஓகேவா, அட்வான்ஸ்க்கோ லோனுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ கொடுக்குது டு எனி அதர் பர்சன் ஆர் என்டிட்டிஸ் இன்க்ளூடிங் ஃபாரின் என்டிட்டிஸ். ஓகேவா, வித் த அண்டர்ஸ்டாண்டிங் that the intermediary share directly or indirectly lend or invest in other persons or entities identified in any company, provide any guarantee, security or the like to or on behalf of the ultimate beneficiaries. ஓகே, இது எனக்கு தெளிவாக புரியல, பட் இருந்தாலும் எனக்கு என்ன புரியுதோ அதை நான் சொல்கிறேன். ஓகேவா, அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு borrowed ஃபண்ட்ஸையோ ஷேர் ப்ரீமியமையோ ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம், அட்வான்ஸாவோ லோனாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ கொடுக்குறோம். வித் வாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்க டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க லெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் அதர் பர்சன்ஸ் ஆர் என்டிட்டிஸ். ஓகேவா, கம்பெனி. ஓகே, ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தங்கள்ட்ட கொடுத்தா அவங்க இன்னொருத்தங்கள்ட்ட கொடுக்கலான்ற மாதிரி போதாட்டுக்கு அவங்க வந்துட்டு கேரண்டி, செக்யூரிட்டி ஆர் லைக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த அல்டிமேட் பெனிஃபிஷியரிஸும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த கம்பெனி ஷால் டிஸ்க்ளோஸ் த ஃபாலோயிங். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா டேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் அட்வான்ஸ்ட் ஆர் லோன்ட் ஆர் இன்வெஸ்டட் இன் இன்டர்மீடியரி வித் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈச் இன்டர்மீடியரி. ஓகேவா, ஒவ்வொரு இன்டர்மீடியருக்கும் எவ்வளோ டேட்டில், அதாவது எந்த டேட்டில் எந்த அமௌண்ட் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லணும். Date and amount of fund further advanced or loaned by such intermediary to the other intermediaries or ultimate beneficiary along with the complete details of the ultimate beneficiaries. ஓகே, இப்போ நமக்கு நடுவில் இருக்கவங்க வந்துட்டு இன்டர்மீடியரின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபைனலாக யாருக்கு லோனோ அட்வான்ஸோ கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபைனல் பெனிஃபிஷியரி, அல்டிமேட் பெனிஃபிஷியரின்னு சொல்கிறாங்க. எத்தனை இன்டர்மீடியரிஸ் வேணாலும் இருக்கலாம் மாட்டுக்கு. ஸோ நம்ம அவங்களோட நேமையும் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கேரண்டி, செக்யூரிட்டி ஆர் த லைக் ப்ரொவைடட் டு ஆன் பிஹாஃப் ஆஃப் த அல்டிமேட் பெனிஃபிஷியரி. ஓகேவா, கேரண்டி ஏதாவது கொடுத்துருந்தாலும் அதுக்கும் டேட்டும் அமௌண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. டிக்ளரேஷன் தட் ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் கம்பைல் வித் ஃபார் சச் டிரான்சாக்ஷன் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் வயலேட்டிவ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஓகேவா, நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணுமா, நாங்கள் மணி லாண்டரிங் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, இப்போது நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்து நமக்கு அப்புறம் தான் இன்டர்மீடியரி இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அல்டிமேட் பெனிஃபிஷியரியாக இருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துச்சா. இப்போ பார்ட் பியில் வந்துட்டு நம்ம தான் இன்டர்மீடியரி ஆர் ஃபைனல் பெனிஃபிஷியரி, அல்டிமேட் பெனிஃபிஷியரியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு எங்கேயோ இருக்குது, நம்ம மிடில் இருக்கும். ஓகேவா, நமக்கு அப்புறம் ஆள் இருக்கலாம், இல்லை நம்ம தான் லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி நினைக்கிறேன். இது வேறு கம்பெனி ஹாஸ் ரிசீவ்ட் எனி ஃபண்ட் ஃப்ரம் பர்சன்ஸ் ஆர் என்டிட்டிஸ் இன்க்ளூடிங் ஃபாரின் என்டிட்டிஸ் with the understanding recorded in writing that the company shall directly or indirectly அதே தான் இதுவும். ஓகேவா, அதான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து நம்ம தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நம்ம இன்டர்மீடியரிஸ்க்கு கொடுத்து அவங்க வந்துட்டு ஃபைனல் பெனிஃபிஷியரிஸ் கொடுக்குறாங்க. பட் செகண்ட் பாயிண்ட்டில் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இனிஷியலாக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம சென்டரில் இருக்கோம். நம்ம வந்துட்டு அல்டிமேட் பெனிஃபிஷியரிக்கு கொடுக்கலாம், இல்லை நம்ம இன்டர்மீடியட்ஸ்க்கு கொடுத்து அந்த இன்டர்மீடியரி வந்து அல்டிமேட் பெனிஃபிஷியரிக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேவா, அந்த மாதிரியான கம்பெனி என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்னு பாருங்கள். டேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் ரிசீவ்டு,
நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபண்டிங் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டியை ஃபண்டிங் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணியிருப்போம்ல அந்த அமௌண்ட்டை வாங்கி, அதை டேட் அண்ட் அமௌண்ட்டோட நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கேரண்டி செக்யூரிட்டி ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுவும் டேட் அண்ட் அமௌண்ட்டோட டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்றாங்க. இங்கேயும் நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் பண்ணணும். மணி லாண்ட்ரிங் ஆக்ட் படி நாங்கள் எந்த மணி லாண்ட்ரிங்கும் பண்ணல, நாங்கள் நல்ல பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே கைஸ், இது ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இல்லை. படிக்கிறப்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இந்த வேர்டிங்ஸை மட்டும் நம்ம டெக்னிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதை எக்ஸாமில் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஷேர் கேபிட்டல் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மீண்டும் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸ். அன்டில் தென் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. ஓகே.